இளைஞனிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க விழுந்தடித்து தப்பித்து ஓடிய போலீசார், துரத்தி சென்ற இளைஞன், வெளியான வைரல் வீடியோ சம்பவம். மீண்டும் மலையகத்தில் வெள்ளப்பெருக்கு. மன்னப்பிட்டி பகுதியில் வீதி போக்குவரத்து தடைப்படும் நிலை. திறக்கப்பட்டது விக்டோரியா நீர்த்தேக்க வான்கதவுகள். நாட்டிற்கு அடுத்த ஆபத்து. தமிழர் பகுதியில் கதிகலங்கு வைத்த சம்பவம். குடும்ப பெண் கணவனால் கொலை, அதன்பின் கணவன் செய்த செயல். சீமானையும் சந்தித்தனர் கஜேந்திரன் அணியினர். தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பேசுபொருளாகும் விவகாரம். மட்டக்களப்பில் மீண்டும் பலத்த மழை, தாழ்நிலங்கள் வெள்ளத்தில். அந்தரித்து வரும் தாழ்நில பகுதி மக்கள். ஸ்ரீலங்கா சந்தித்த பாரிய அனர்த்தத்தை கண்டுகொள்ளாமல் நாட்டுக்கு வரும் பெருந்தொகை சுற்றுலா பயணிகள். ஆர்வத்துடன் வரவேற்கப்படும் காட்சிகள். டிட்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட நாயாறு பால திருத்த பணிகள் குறித்த பகுதியிலிருந்து வெளியான காட்சிகள். போக்குவரத்துக்கு பெரும் சிக்கல்கள் எதிர்கொள்ளும் மக்கள். பாராளுமன்றத்துக்கு வந்தார் ஜனாதிபதி. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறை நிச்சயம் ஒழிக்கப்படும். மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பு. பிரதமர் ஹரிணி உறுதி. தென்னிலங்கையின் ஒரு பகுதியில் போலீசாரை துரத்திச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொலைபேசி ஒன்றை போலீசார் அனுமதியின்றி எடுத்துச் சென்ற நிலையில் குறித்த தொலைபேசியை திருடினார்களா, இல்லை ஏன் எடுத்துச் சென்றார்கள் என்பது தொடர்பில் இளைஞன் வாதாடிய நிலையில் குறித்த பகுதியிலிருந்து போலீசார் தப்பிச் செல்ல முச்சக்கர வண்டியில் வேகமாக குறித்த பகுதியை விட்டு வெளியேறிய காட்சிகள் இவ்வாறு வெளியாகியுள்ளன. டிட்வா சூறாவளியின் காரணமாக ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் நீரில் அடித்து செல்லப்பட்ட பெரிய மரக்கட்டைகள் மற்றும் விறகுகள் உள்ளிட்ட குப்பைகள் பேராதனையில் உள்ள கலுபாலம் ரயில் பாலத்திலும் நில்லம்பவில் உள்ள கலுகமுவ பாலத்திலும் சிக்கி அந்த பாலங்கள் வழியாக நீர் வெளியேறுவது தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடற்படை சுழியோடி உதவி மற்றும் அந்த பாலங்களை புனரமைப்பதற்கான தொழில்நுட்ப உதவியை வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகள் கடந்த 14 மற்றும் 17ஆம் தேதிகளில் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. மேலும் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பகுதியில் பதிவாகியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ள நிலையில் அங்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் இன்று திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீரானது மகாவலி ஆற்றுடன் வந்து சேர்ந்து கொண்டிருப்பதால் கீழ்நில மக்கள் அவதானமாக செயற்படுமாறு கூறப்பட்டுள்ளது. மன்னம்பிட்டிய பகுதியில் உள்ள வீதிகள் தற்போது கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக நீரில் மூழ்கியுள்ளமையும் கனரக வாகனங்கள் பயணிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் கண்டியில் கடந்த 27ஆம் தேதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை தற்காலிகமாக ஊர் மக்கள் அமைத்த நிலையில் நேற்றிரவு அந்த தற்காலிக பாலம் அடைமழையால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவிப்பெண்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் இன்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பெண்குளம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறின் காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மனைவியை கொலை செய்த பின்னர் கணவனும் கழுத்தை அறுத்துக் கொண்டதாகவும் காயங்களுடன் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு சென்றுள்ள தமிழ் தேசிய பேரவை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை சந்தித்துள்ளனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரின் இல்லத்தில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் தமிழர் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி யாப்பு உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம், ஏக்கிய ராட்சிய அரசியல் யாப்பை நிராகரிப்பதற்கான அவசியம், ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும், இந்த விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. அதேவேளை தமிழக முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக தலைவர்களையும் கஜேந்திரன் குழுவினர் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வடகிழ் பருவ பெயர்ச்சி மழை தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரவலாக பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கி கிடப்பதையும் அவ்வாறு தேங்கியுள்ள வெள்ள நீர் முறையான வடிகானின்றி வழிந்தோட முடியாமல் உள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது. இந்நிலையில் கிராமங்களின் உள்வீதிகளில் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கி கிடப்பதால் பொதுமக்களும் மாணவர்களும் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வருவதோடு தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து இதுவரையில் 1809.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி வரையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் நவகிரி பகுதியில் 19 மில்லிமீட்டர், தும்மகணி பகுதியில் 32 மில்லிமீட்டர், மயிலம்பாவளி பகுதியில் 53.5 மில்லிமீட்டர், கட்டுமுறிவு பகுதியில் 42 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள பழுகாமம், வெல்லாவளி, வவுனதீவு, பட்டிப்பளை, கழுதாவளி, களுவாஞ்சிக்குடி, குருமன்வெளி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள சிறிய குளங்கள் நிரம்பி வழிகின்றன. டிட்வா சூறாவளியை தொடர்ந்து டிசம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் 93,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு மையம் தெரிவிக்கிறது. சுற்றுலா மேம்பாட்டு மையத்தின் கூற்றுப்படி டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 93,031 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் இருந்து வருகை தந்தவர்கள். மேலும் ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கணிசமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அதன்படி ஜனவரி 1 முதல் டிசம்பர் 14 வரை இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 21,96,624 பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாத இறுதிப் பகுதியில் வீசிய புயல் மற்றும் மழை வெள்ளத்தினால் மாவட்டத்தில் முக்கிய பாலமாக காணப்படும் நாயாற்று பாலத்தின் 2 பாலங்கள் உடைப்பெடுத்துள்ளன. இந்த நிலையில் இந்த பாலம் வழியான போக்குவரத்து இன்று வரை முற்றிலும் தடைப்பட்ட நிலையில் பாலத்தின் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் மக்களை படகில் ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புயலால் சேதமடைந்த 2 பாலங்களில் ஒரு பாலத்தை திருத்தும் நடவடிக்கை கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து பாலம் திருத்தப்பட்டது. இந்நிலையில் சேதமடைந்த மற்றைய பாலத்தின் திருத்தப் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனால் இந்த வீதியுடனான போக்குவரத்து கடந்த 21 நாட்கள் முற்றிலும் தடைப்பட்ட நிலையில் கொக்குழாய், கொக்கு தொடுவாய், கருநாட்டுக்கேணி, வெளியோயா போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களை இலங்கை கடற்படையினர் படகுகள் மூலம் ஏற்றி இறக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த பகுதிகளில் இருந்து மக்கள் அன்றாட தேவைகளுக்காக மற்றும் பாடசாலை மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைக்காக முல்லைத்தீவுக்கு சென்று வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. முறையான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாக இது சாத்தியமாகும். இவ்வாறு அவர் விளக்கமளித்தார். மேலும் மாகாண சபைகள் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இதேவேளை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு புதிய அரசியலமைப்புக்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். திடீர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் சமர்ப்பிக்கப்பட்ட 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான விவாதத்தில் பங்கேற்ற நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்துக்கு வெள்ளிக்கிழமை வருகை தந்திருந்தார். இளைஞனிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க விழுந்தடித்து தப்பித்து ஓடிய போலீசார், துரத்தி சென்ற இளைஞன், வெளியான வைரல் வீடியோ சம்பவம். மீண்டும் மலையகத்தில் வெள்ளப்பெருக்கு, மன்னம்பிட்டி பகுதியில் வீதி போக்குவரத்து தடைப்படும் நிலை. திறக்கப்பட்டது விக்டோரியா நீர்த்தேக்க வான் கதவுகள். நாட்டிற்கு அடுத்த ஆபத்து. தமிழர் பகுதியில் கதிகலங்கு வைத்த சம்பவம். குடும்ப பெண் கணவனால் கொலை, அதன்பின் கணவன் செய்த செயல்.
சீமானையும் சந்தித்தனர் கஜேந்திரன் அணியினர். தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பேசுபொருளாகும் விவகாரம். மட்டக்களப்பில் மீண்டும் பலத்த மழை, தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் அந்தரித்து வரும் தாழ்நில பகுதி மக்கள். ஸ்ரீலங்கா சந்தித்த பாரிய அனர்த்தத்தை கண்டுகொள்ளாமல் நாட்டுக்கு வரும் பெருந்தொகை சுற்றுலா பயணிகள், ஆர்வத்துடன் வரவேற்கப்படும் காட்சிகள். டிட்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட நாயாறு பால திருத்த பணிகள் குறித்த பகுதியிலிருந்து வெளியான காட்சிகள். போக்குவரத்துக்கு பெரும் சிக்கல்கள் எதிர்கொள்ளும் மக்கள். பாராளுமன்றத்துக்கு வந்தார் ஜனாதிபதி. நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறை நிச்சயம் ஒழிக்கப்படும். மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பு. பிரதமர் ஹரிணி உறுதி.